வணக்கம் நண்பர்களே, நான் வையரி கண்ணன். நண்பர்களே, இன்று தமிழகம் மட்டும் அல்லாமல் உலகமே திரும்பி பார்க்கிற ஒரு விஷயமாக நடந்து முடிந்த நமது தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகளாகும். இந்த முடிவுகள் ஒரு மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கப்படுகிறது. காரணம், எந்தவித அரசியல் அனுபவம் இல்லாத சாமானியர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்களான அமைச்சர்கள் பெருமக்கள், முன்னாள் அமைச்சர்கள், சென்ற ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்தவர்கள், பணபலமும் ஆள்பலமும் மிகுந்த செலவுகள் செய்யப்பட்டு அவர்கள் சாமானியர்களால் தோற்கடிக்கப்பட்டார்கள். இது அதிசயம்தானே? இந்த அதிசயம் நிகழ்வதற்கு மக்கள், தமிழக வாக்காளர் பெருமக்கள் இவ்வளவு ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியதற்கு பின்னணி என்ன? வெற்றி பெற்ற தமிழக வெற்றி கழகம் இனி என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய எனது கருத்துக்களாக உங்களிடையே பகிர்ந்து கொள்ளலாம் என்பது எனது பெரிய விருப்பமாகும். இந்த காணொளியின் நோக்கமும் நண்பர்களே, பொதுவாக அதுதான். இன்றைய தலைமுறையினரின் மனநிலை என்னவாக இருக்கிறது என்றால், ஒருவர் புதிதாக அரசியலுக்கு வந்தாலோ அல்லது ஒரு கருத்தை பகிர்ந்து கொண்டாலோ முதலில் இவருக்கு இதை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்று கேட்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார்கள். பொதுவாகவே அந்த கருத்து சம்பந்தமாக அவர்கள் தெரிந்திருக்கிறார்களோ இல்லையோ, இந்த மாதிரியான விமர்சனங்களை செய்வதற்கு மட்டும் தயங்குவது இல்லை. ஆகையினால் என்னை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறேன். டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் என்று சொல்லப்படுகிற ஆர்கே நகர் தொகுதியில் எனது 18 வயதிலிருந்து சுமார் 40 ஆண்டுகள் தேர்தல் களப்பணி ஆற்றியிருக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஒரே தொகுதி ஆர்கே நகர் தொகுதியில் பல சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வேலைகளை ஒரு தேசிய கட்சியின் சார்பில் நான் களப்பணி ஆற்றியிருக்கிறேன். தேர்தல் பிரச்சாரங்களிலும் தெருவாக ஆட்டோ பிரச்சாரம், அதே போன்று தெருமுனை பிரச்சாரம், வேட்பாளருடைய பங்கேற்கக்கூடிய பொதுக்கூட்ட மேடைகளிலே பிரச்சாரம் என்று பிரச்சார யுத்திகளில் எனக்கு தெரிந்த சில புது விதமாக பயன்படுத்தியும் அந்த வேட்பாளருக்காக நான் தேர்தல் பணி ஆற்றியிருக்கிறேன். அதே போன்று பல தேர்தல்களில் தேர்தல் வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குப்பதிவு செய்யக்கூடிய இடத்தில் எங்களது இந்த தேசிய கட்சியின் சார்பாக ஏஜெண்டாகவும் பணி செய்திருக்கிறேன். அதிமுகவின் முன்னாள் தலைவர் அவைத்தலைவர், அதிமுகவின் முன்னாள் அவைத்தலைவர் திரு மதுசூதனன் அவர்களை எதிர்த்தும், அவருடன் அன்று அவருக்கு உதவியாளராக இருந்த சென்ற ஆட்சியில் அமைச்சராக இருந்த திரு PK சேகர்பாபு, முன்னாள் அமைச்சர் சர்க்குணம் பாண்டியன், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் திருமதி சர்க்குணம் பாண்டியன்,
இவர்களை போன்றவர்களை எதிர்த்தும் ஆதரித்தும் நான் சார்ந்திருந்த தேசிய கட்சி ஒரு தேர்தலிலே அதிமுகவை ஆதரித்தும் ஒரு தேர்தலிலே திமுகவை ஆதரித்தும் என்று அதிமுகவையும் திமுகவையும் ஆதரித்தும் எதிர்த்தும் களப்பணி ஆற்றியிருக்கிறேன். அந்த வகையிலே நான் கற்றுக்கொண்ட சில அனுபவங்கள், நான் பார்வையாளனாக இருந்து பார்த்து நான் தெரிந்து கொண்ட சில கருத்துக்களின் அடிப்படையில் இந்த கருத்துக்களை உங்களிடையே பகிர்ந்து கொள்கிறேன். இன்னைக்கு இவ்வளோ பெரிய அதிசயத்தை நிகழ்த்திய இந்த தேர்தல் வெற்றி, இந்த தேர்தல் முடிவு, தாவைக்காவின் வெற்றி, அதற்கு ஒரு முட்டுக்கட்டையாக, ஒரு சோதனையாக, ஒரு தடையாக திரு விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய தலைவலியாக வந்து நிற்கிறது மெஜாரிட்டி என்கிற ஒரு 11 எம்எல்ஏக்களின் ஆதரவு வேண்டும் என்கிற நிலை. இதற்கு இவர் என்ன செய்ய வேண்டும்? நேற்று வரை இவர் வரமாட்டார், இவர் அரசியலிலே இவருக்கு அரசியல் ஞானம் இல்லை, அரசியல் தெரியாது, இவர் எப்படி வெற்றி பெறுவார், அவரே ஜெயிக்க மாட்டார், வெற்றி பெற மாட்டார் என்றெல்லாம் சொல்லிக்கொண்ட விமர்சனம் செய்து வந்த, பல விதங்களில் விமர்சனம் செய்து கொண்ட, அது நாகரிகம் கருதி நான் அதை குறிப்பிடவில்லை, இவரெல்லாம் விமர்சனங்களை தாங்கிக் கொண்ட திரு விஜய் அவர்கள் அவரே எதிர்பார்க்காத வகையில் வெற்றி மாலை சூடி வலம் வருகிறார். இன்று எல்லா கட்சிகளும் நான் நீ என்று போட்டி போட்டுக்கொண்டு ஆதரவுக்காரர் நீட்ட தயாராக இருக்கின்றன. இந்த சூழ்நிலையில் விஜய் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? எனக்கு தெரிந்த வகையில் நான் அரசியலை உற்று நோக்கியதன் அடிப்படையில் சொல்கிற கருத்து என்னவென்றால், இந்த மாபெரும் அதிசயத்தை மக்களே எதிர்பாராத அளவுக்கு தாவிக்க கட்சியினர், தாவிக்க தலைவர், இன்னும் மற்ற அரசியல் நோக்கர்கள், சமூக ஊடகங்கள், பெரும் ஊடகங்களே கருத்து கணிப்பில் சொல்ல முடியாத அவர்களுடைய கருத்து கணிப்பிற்கு எதிராக யாரும் கணிக்க முடியாத அளவிற்கு இந்த மாபெரும் வெற்றியை தமிழக வெற்றி கழகத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார்கள் நமது தமிழக வாக்காளர் பெருமக்கள். இதற்கு பின்னணியாக இருக்கக்கூடிய காரணங்கள் என்னவென்றால், திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்து இன்னமும் ஒரு பேருந்து பயண கட்டணத்தை கூட செலுத்த முடியாத அளவுக்கு இலவசத்தை எதிர்நோக்கி காத்திருக்கக்கூடிய நிலையில் தான் மக்களை வைத்திருக்கிறார்கள். இந்த இலவசங்கள் எனும் மாயையை பின்னால் மக்களை ஓடவிட்ட ஒரு மனநிலைக்கு பக்குவப்படுத்தி கொண்டது தான் ஆட்சியாளர்கள் மிகப்பெரிய சாதனையாக நான் தெரிந்து கொண்ட விஷயம். இந்த சூழ்நிலையிலிருந்து வெறுத்து போன வாக்காளர் பெருமக்கள் ஒரு மாற்று சக்தி வராதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த தருணத்திலே திடீரென்று 2024 அரசியலில் தரிசனம் தந்த திரு விஜய் அவர்களை எப்படியோ அவர்களுக்கு ஆதரவு கரம் நீட்டி இந்த அதிமுக திமுக இரு கட்சிகளுக்கும், இன்னும் மற்ற ஜாதி கட்சிகளுக்கும், மத சார்ந்த கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சாட்டையீடு கொடுக்க வேண்டும் என்கிற எண்ணமாகத்தான், என்கிற கோபம்தான் தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றியாக பொதுமக்கள், வாக்காளர் பெருமக்கள் தாவேகாவிற்கு, தமிழகத்திற்கு காணிக்கையாக செலுத்தியிருக்கிறார்கள். இந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள, இந்த வெற்றியை தாவேகா மதித்து போற்றப்பட வேண்டிய விஷயமாக இந்த வாக்காளர் பெருமக்களுக்கு, தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு, தாவேகாவுக்கு வாக்களித்த பெருமக்களுக்கு
தாவைக்க செய்ய வேண்டிய ஒரு பிரதிபலன் என்னவென்றால், இன்று மதம் ஜாதி சார்ந்த கட்சியினர், முன்னாள் ஆண்ட திராவிட கட்சிகள் ஆதரவு தருவதற்கு தயாராக இருக்கின்ற சூழ்நிலையில் திரு விஜய் அவர்கள் அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? ஏற்றுக்கொண்டால் வாக்களித்த பெருமக்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு அவருடைய நோக்கம், எந்த நோக்கத்திற்காக வாக்களித்தார்களோ, எதற்காக கோபப்பட்டார்களோ, யார் மீது மிகப்பெரிய கோபத்தை, வெறுப்பை உமிழ்ந்து வாக்காக வாக்களித்தார்களோ அவர்களுக்கு எதிராகத்தான் இந்த கூட்டணியை தாவேகா கைப்பற்றுவதன் மூலமாக அவருக்கு பொதுமக்களுக்கு செய்ய வேண்டிய எதிர்வினையாகத்தான் இருக்கும். அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் மெஜாரிட்டியை நிரூபிப்பதற்கு தாவேகா என்ன செய்ய வேண்டும்? எந்த ஒரு நிபந்தனையுமற்ற ஆதரவு தருகிற அரசியல் கட்சிகளை, அவர்களுடைய ஆதரவை பெற்று திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதில் எந்த ஒரு சங்கடமும் நேரப்போவது இல்லை. அதே போன்று ஏற்கனவே ஆண்ட அரசியல் கட்சிகள் உண்மையிலேயே இத்தனை ஆண்டு காலமாக தமிழக மக்களை நாம் எவ்வாறெல்லாம் சிரமப்படுத்தியிருப்போம் என்பது அவர்களுக்கு புரியும். அவர்கள் ஒரு பிராயச்சித்தமாக இந்த சூழ்நிலையில் திரு விஜய் அவர்களுக்கு பொதுமக்களுக்கு நன்மை செய்யும் விதமாக இந்த சூழ்நிலையில் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி இதுவரை செய்து வந்திருந்த சில சங்கடங்களை போனாலும் இப்போது சிறு தியாகங்கள் மூலமாக, அதாவது ஆதரவு கரம், எந்த ஒரு பிரதிபலனையும், அதாவது ஆட்சியில் பங்கு, மந்திரி பதவி அல்லது துணை முதலமைச்சர் அல்லது அதற்கு ஈடாக ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து தாவேகாவிடம் ஆதரவு தராமல், எந்த பிரதிபலனையும் எதிர்பாராமல், நாட்டின் நலங்காக்க, தமிழக மக்களின் உளம் களிப்படைய, அவருடைய மனம் சந்தோஷமடைய, எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பாராத நிபந்தனையற்ற ஒரு ஆதரவை தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்களுக்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு தந்து இந்த ஆட்சி இனிதே ஒரு புதிய ஒரு ரோஜா போல, ஒரு புதிய உதயம் போல வைகரையாக புலர அனைத்து அரசியல் கட்சியினரும் முன்வர வேண்டும், தங்களை அர்ப்பணிக்க முன்வர வேண்டும். அவ்வாறு வராத பட்சத்தில் ஆட்சியில் பங்கு அல்லது அதற்கு சமமாக வேறு ஏதேனும் பிரதிபலன் எதிர்பார்த்து ஆதரவு கரம் நீட்டும் எந்த அரசியல் கட்சிக்கும் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் அந்த கூட்டணியை, அந்த ஆதரவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்பதுதான் தாவேகாவுக்கு வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கு திரு விஜய் அவர்கள் செய்யக்கூடிய பிரதிபலன். அவர்கள் வாக்களித்த அந்த ஒரு மிகப்பெரிய நற்செயலுக்கு தாங்கள் மணிமகுடம் சூட்டுவது போன்று அமையக்கூடிய விஷயம் என்னவென்றால், நிபந்தனையற்ற அரசியல் கட்சியினரின் ஆதரவை பெறுவதில் எந்தவித சங்கடமும் இல்லை. ஆனால் அவர்களுக்கு ஆட்சியில் பங்கு, அவர்களுக்கு ஏதேனும் அமைச்சர் பதவி, துணை முதலமைச்சர் பதவி அல்லது ஏதேனும் அவர்களுக்கு சமமான பிரதிபலனை கொடுத்தீர்களானால் அது வாக்காளர் பெருமக்களுக்கு
தமிழக வாக்காளர் பெருமக்களுக்கு இவ்வளோ பெரிய உலகமே திரும்பி பார்க்க வைத்த இந்த அதிசய நிகழ்வுக்கு நீங்கள் எதிராக செயல்படுவதாக என்பதுதான் அதுக்கு பொருள்படும் என்று எனது கருத்து. நான் சொல்வதில் தாங்களுக்கு சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் அதை இதிலிருந்து பிறழ்ந்து இதற்கு மாறாக தாங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டு தங்களது ஆட்சியை தொடருவீர்களானால் இன்றைக்கு இந்த தேர்தலிலே சட்டமன்ற தேர்தல் 2026இல் திராவிட கட்சிகளுக்கு நிகழ்ந்த இதே சம்பவம் உங்களுக்கும் எதிர்காலத்தில் நிகழலாம் என்பதை மறந்து விடாதீர்கள். எந்த அரசியல் கட்சிகளும் நிபந்தனையற்ற ஆதரவு தரவில்லை என்றால் இந்த சூழ்நிலையை மக்களிடத்தில் எடுத்துச் சொல்லி தாங்கள் மறுதேர்தலுக்கு தயாராகலாம். மறுதேர்தல் நடத்துவது என்பது அரசுக்கும் மக்களுக்கும் மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டங்கள் இருந்தாலும் அதை நாம் சில நேரங்களில் அதனை கருத்தில் கொண்டு மறுதேர்தலுக்கு தயாராவதன் மூலம் இன்னமும் இன்றைய சென்ற முறை ஏற்கனவே ஆண்ட அரசியல் கட்சியினருக்கும் மற்ற ஜாதி மத கட்சியினருக்கும் பொதுமக்கள் அவருடைய மனநிலையை புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாகவும் அமையும். அதுமே திரு விஜய் அவர்களே, நீங்கள் தயவு கூர்ந்து நிபந்தனையற்ற ஆதரவை தவிர ஆட்சியில் பங்கு, துணை முதல்வர், அமைச்சர் பதவி என்று எந்த ஒரு சிறு கட்சியானாலும் சரி, பெருங்கட்சியானாலும் சரி, அவர்களுக்கு தாங்கள் இடம் கொடுத்துட வேண்டாம் என்பதே ஒரு சாமானியனின், தமிழக ஒரு வாக்காளரின் கருத்தாக, வேண்டுகோளாக தங்களிடத்திலே முன்வைக்கிறேன். நன்றி.